பிக் பாஸ் தமிழ் சீசன் 9ல கண்டஸ்டன்டா கலந்து கொண்ட கெமி இப்போ அதிரடியா வெளியேறிருக்காங்க. அந்த விஷயம் தான் இப்போ வைரலாயிட்டு வருது. போன வாரம் தான் பிக் பாஸ்ல 4 புதிய வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் உள்ள வந்தாங்க. இவங்க 4 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சவங்க இல்லங்கறத வெளிப்படுத்தும் விதமா ஏற்கனவே உள்ள இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ்க்கு செம டஃப் கொடுத்து விளையாடிட்டு வராங்க. அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா எதற்கெடுத்தாலும் எகிரிட்டே இருந்த கமருதீன் கொஞ்சம் அமைதியா இருக்காரு. அதே மாதிரி பார்வதியும் இப்ப அமைதியா இருக்காங்க. அவங்க சண்டையில இருந்து கொஞ்சம் அடக்கி வாசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களை தொடர்ந்து ஒரு மாசமா வாயை திறக்காம இருந்த துஷார் இப்பதான் பிக் பாஸ் விளையாட்டு என்ன என்பதை புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய ஆட்டத்தை துவங்கியிருக்காரு. அதனால இப்போ கடைசியத்துல இருக்கிற இவரு காப்பாற்றப்பட அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் பார்க்கப்படுது. அண்ட் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி விளையாடிட்டு வருவது ஒரு பக்கம் இருக்க, பிக் பாஸ் சில சஸ்பென்ஸ் டாஸ்க்கும் கொடுத்திருக்காரு. அதுதான் மேலும் சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதுலயும் ஆஹா ஓஹோ ஹோட்டல் டாஸ்க்ல மேனேஜரா செயல்பட்ட திவ்யா கணேஷ் மேல ஹவுஸ்மேட்ஸ் குற்றம் சாட்டினாங்க. அப்போ திவ்யாவுடைய சத்தம் தான் அதிகமா இருந்தது. அதோட பார்வை தவிர்த்து ப்ரோமோல இப்ப திவ்யாவோட முகம் தான் அதிகமா இடம் பிடிச்சிட்டு வருது. அது மட்டும் இல்லாம குக்கிங் டீம் தலைவரா இருக்கிற சாண்ட்ராவை கூப்பிட்டு சீக்ரெட் டாஸ்க் கொடுத்தாரு பிக் பாஸ். அதாவது யாரையாவது ஒருத்தரை வேலையை விட்டு வெளியேற செய்யணும்னோ, இல்லனா ஒருத்தரை தங்களுடைய வேலையை ரிசைன் செய்ய வைக்கணும்னோ, அப்படி இல்லனா ஸ்வாப் செய்யணும்னு சொல்லியிருந்தாரு. இதுக்காக பல வேலையை பார்த்தாங்க சாண்ட்ரா. அண்ட் அதை பார்க்கும்போது சுவாரஸ்யமாவும் இருந்தது. அதே சமயம் சாண்ட்ரா ஓவர் ஆட்டிடியூட் காட்டுறாங்கன்னு திட்டிட்டும் வராங்க. இதை தொடர்ந்து சாண்ட்ரா பிக் பாஸ் கொடுத்த வேலையை கச்சிதமா முடிச்சு வெற்றி பெற்றிருக்காங்க. இந்நிலையில ஹோட்டல் டாஸ்க்ல கெமி வெஷல் வாஷிங் டீம்ல இருந்தாங்க. அப்போ அவங்க அதிகமான பாத்திரம் தேய்ச்சதுனால அவங்க கையில இருக்க தோல் உரிக்கப்பட்டிருக்கு. இதனால அவங்களுக்கு மருத்துவ உதவி தேவைப்பட்டிருக்கு. சோ பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியே பக்கத்து ரூம்ல அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு வராங்க. இந்த ட்ரீட்மெண்ட் கெமிக்கு முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வருவாங்க. அப்படி இல்லாம அவங்களுக்கு மேலும் ஏதாவது பிரச்சனை வந்தா அவங்க பிக் பாஸ் வீட்டு வெளியேற வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுது. மேலும் பிக் பாஸ் குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இது போன்ற வீடியோஸை பார்க்க நியூஸ் தமிழ் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நோட்டிபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்க.